Good morning, students. Welcome to Extended Mathematics. Today's topic, Exercise 4.2, Part 4. Dear students, Exercise 4.2ல இன்னைக்கு நாம objective type questions பார்க்க போறோம். 11th question. A fruit vendor sells fruits for 200 rupees, gaining 40 rupees. அதாவது ஒரு ஃப்ரூட் வெண்டர் வந்து ஒரு பழ வியாபாரி 200 ருபீஸ்க்கு அந்த ஃப்ரூட்ஸை செல் பண்றாரு. இப்போ ஒரு கெயின் வந்து 40 ருபீஸ் கிடைக்குது. ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அவருடைய அந்த லாப சதவீதத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே செல்லிங் பிரைஸ் வந்து 200 கொடுத்துருக்காங்க, கெயின் 40 ருபீஸ். இப்போ இதுல இருந்து நம்ம காஸ்ட் பிரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் கெயின். இப்போ இங்க செல்லிங் பிரைஸ் வந்து 200, கெயின் வந்து ஒரு 40 ருபீஸ் கிடைச்சிருக்கு. அந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து கெயினை மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா நமக்கு 160 கிடைக்குது. இப்போ இதனுடைய கெயின் பர்சன்டேஜை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கெயின் பை காஸ்ட் பிரைஸ். இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அதனுடைய காஸ்ட் பிரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு வரோம். ஸோ கெயின் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இப்போ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கெயின் வந்து 40, காஸ்ட் பிரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் 160 இன்ட்டு 100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 4s are 4, 4 4s are 16. நெக்ஸ்ட் 4 ஆல கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 25 times 4 is 100. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 25% கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு, 25%. அவருடைய கெயின் பர்சன்டேஜ் வந்து 25%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 12. By selling a flower pot for 528 rupees, a woman gains 20%. At what price should she sell it to gain 25%? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பாட்டை 528 ருபீஸுக்கு செல் பண்ணும் பொழுது கெயின் வந்து 20% கிடைக்குது. ஸோ இதே ஃப்ளவர் பாட்டை 25%க்கு நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 528 ருபீஸ் வந்து செல்லிங் பிரைஸ் அண்ட் கெயின் பர்சன்டேஜ் வந்து 20% இருக்கு. ஸோ இப்போ நமக்கு செல்லிங் பிரைஸும் கெயின் பர்சன்டேஜும் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் பிரைஸ். ஸோ இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 100 டிவைடட் பை 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் 20 இன்ட்டு செல்லிங் பிரைஸோட வேல்யூ 528. தென் இட் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 plus 10 120 into 528. இதை கேன்சல் பண்ணலாம். ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12, 5 2s are 10. நெக்ஸ்ட் 6 டேபிள்ல இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். 1 6 are 6, 8 6 are 48. பேலன்ஸ் வந்து 4 இருக்கு. ஸோ இங்க வந்து 48 ஆயிரும். அகைன் 8 6 are 48. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 5s are 40, பேலன்ஸ் 4 இருக்கு. அகைன் 8 5s are 40, 40 plus 4 440 ருபீஸ் நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இதனுடைய கெயின் பர்சன்டேஜ் வந்து 25% இருக்கும் பொழுது அதுதான் இங்க முக்கியம். இஃப் கெயின் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 25% இருந்தால் அதனுடைய செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்க காஸ்ட் பிரைஸ் இருக்கு நமக்கு, அதே போல கெயின் பர்சன்டேஜும் கொடுத்துருக்குறாங்க. காஸ்ட் பிரைஸும் கெயின் பர்சன்டேஜ் இருக்கும் பொழுது செல்லிங் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் பிரைஸ். 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் வந்து இங்க 25% எடுத்துக்கிட்டோம். ஸோ பிளஸ் 25 டிவைடட் பை 100 இன்ட்டு cost price 440. So 440. 100 plus 25, 125 divided by 100 into 440. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 2 2s are 4, again 2 2s are 4, 22. இப்போ 5யும் 125யும் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல பண்ணா 1 5s are 5, 2 5s are 10, பேலன்ஸ் 2 இருக்கு. இப்போ 25 வந்துரும். இப்போ 5 5s are 25. இப்போ 25 into 22 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 550 கிடைக்கும். ஸோ 550 rupees தான் அதனுடைய செல்லிங் பிரைஸா இருக்கும். எப்போ அப்படின்னா இதை வந்து 25% கெயினுக்கு செல் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளவு செல்லிங் பிரைஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 550 rupees செல்லிங் பிரைஸ் இருக்கணும். இப்போ இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 550 rupees. 13th sum. A man buys an article for 150 rupees and makes overhead expenses which are 12% of the cost price. At what price must he sell it to gain 5%? ஒரு ஆர்டிகல் வந்து 150 rupeesக்கு ஒருத்தர் வாங்குறாரு. வாங்கிட்டு வரும்பொழுது அதுக்கு வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு வந்து அதன் இதர செலவுகள்லாம் வந்து 12% ஆகுது. 12% அப்படிங்கிறது 150ல 12% ஆகுது. At what price must he sell it to gain 5%? இப்போ அவரு 5% அந்த பொருளை செல் பண்ணணும் அப்படின்னா அவரு எவ்வளவுக்கு அந்த செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், அவருக்கு எவ்வளவுக்கு அதை செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 150 rupees, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது 12% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இந்த 12% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 12/100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 150. இதை கேன்சல் பண்ணலாம், 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12க்கு 10க்கு கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12, 5 2s are 10, 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது 5 டேபிளில் 5யும் 15 கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 3 5s are 15, 6 3s are 18. இப்போ ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து 18 rupees. இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டும் சேர்ந்து தான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 150, ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் வந்து 18 rupees. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 168 rupees நமக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸா வரும். இப்போ செல்லிங் பிரைஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எந்த பர்சன்டேஜ்னா 5%க்கு நம்ம செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, கெயின் பர்சன்டேஜ் 5% நமக்கு தெரியும், சம்மில் கொடுத்துருக்காங்க 5% அப்படின்னு. ஸோ அதனால நம்ம இதை ரெண்டு யூஸ் பண்ணி செல்லிங் பிரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 plus gain percentage divided by 100 into cost price. 100 plus gain percentage 5 divided by 100 into cost price 168 rupees. It is equal to 100 plus 5, 105 divided by 100 into 168 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை 105 divided by 100 அப்படிங்கிறத 100ஆல் டிவைட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா 2 டிஜிட் வந்து முன்னாடி தள்ளி இதை டெசிமல் பாயிண்ட்டை வச்சுக்கலாம் நம்ம. அப்போ என்ன பண்ணலாம்னா 1.05 நமக்கு கிடைக்கும் இன்ட்டு 168. இப்போ 1.05 இன்ட்டு 168 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 176.4 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14th sum. What is the marked price of a hat which is bought for 210 rupees at 16% discount? அதாவது ஒரு தொப்பியை அவங்க வந்து எவ்வளவுக்கு செல் பண்றாங்க அப்படின்னா 210 rupees செல் பண்ணும் பொழுது அவரு 16% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்பொழுது அதனுடைய மார்க் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்க் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 minus discount percentage into selling price. 100 divided by 100 minus discount percentage வந்து 16%. So 16 into selling price வந்து
210 rupees. So into 210. So 10 divided by 100 minus 16, 84 into 210. இப்போ இதை cancel பண்ணலாம். cancel பண்ணும் பொழுது நமக்கு 4 டேபிள் cancel பண்ணலாம். 2 4s are 8, 1 4s are 4. அதே போல 100 4 ஆல cancel பண்ணோம்னா 2 4s are 8, balance 2 இருக்கு, 5 4s are 20. அடுத்து 21 210 cancel பண்ணலாம். 1 time 21, இங்கே 1 time 21 is 21. அப்புறம் ஒரு 0 இருக்கு, so 0 ஆட் பண்ணிக்கலாம். so 10 வந்துரும் நமக்கு. இப்போ 25 into 10 250. 250 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் D ல இருக்கு. so D is the correct answer. 15th sum பாருங்க, the single discount in percentage which is equivalent to two successive discounts of 20% and 25% is dash. பாத்தீங்கன்னா ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், அது என்னென்னு பாத்தீங்கன்னா 20% and 25% கொடுத்துருக்காங்க. இதனுடைய சிங்கிள் டிஸ்கவுண்ட்டை பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. 2% டிஸ்கவுண்ட்ஸா கொடுத்துருக்கிறதுல ஒரே டிஸ்கவுண்ட்டா நம்ம அதனுடைய பர்சன்டேஜ் வேல்யூவை நம்ம சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பொருளோட ரேட்டை நம்ம 100 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெட் த மார்க்டு பிரைஸ் ஆஃப் an article be 100 rupees. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் நம்ம இப்போ தர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% is equal to 100 into 20 by 100. இப்போ இந்த 100க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு 20 rupees கிடைக்கும். இதுக்கப்புறம் the price after first discount. இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரைஸ் எப்படி இருக்குன்னா 100ல இருந்து இந்த 20 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 80 rupees இருக்கும். அடுத்து செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% is equal to இந்த 80ல 25%. அப்போ 80 into 25 by 100. இது கேன்சல் பண்ணலாம். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு திரும்ப 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 4 2s are 8. அடுத்து திரும்பவும் 5 25 கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 5 5s are 25, 4 5s are 20 வந்துடும். இப்போ 25% கொடுக்கும் பொழுது அதனுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 rupees அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 80ல இருந்து 20 மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு இங்கே 80 இருக்கு. ஸோ இந்த 80ல இருந்து 20 மைனஸ் பண்ணா நமக்கு 60 rupees கிடைக்கும். therefore the net selling price is equal to 60 rupees. இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய செல்லிங் பிரைஸ் வந்து 60 rupees இருக்கு. ஸோ இதை சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல இருந்து 60 மைனஸ் பண்ணணும். 100 rupees எடுத்துக்கிட்டோம். ஃபைனலா ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 60 வந்திருக்கு. இப்போ 100 minus 60 is equal to 40%. இப்போ இந்த 40 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நியூ டாபிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.